மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி, யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்களோ, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காவேரி, விஜய கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம் சொன்னா நல்லாருக்கும் அப்படின்னு நீங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க சாரதா விஜய் வீட்லருந்து பொண்ணு கேட்டு வந்தத சொன்னதும், "என்னால அவரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் விருப்பம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி சொல்றாங்க. உடனே சாரதா வந்துட்டு, "நல்ல இடம்டி, நீ கல்யாணம் பண்ணா நல்லா இருப்ப. அந்த தம்பி எவ்வளோ தங்கமான தம்பியா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. ஆனா காவேரி இதெல்லாம் காதுல வாங்காம, "எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நீ அவங்க கிட்டயே சொல்ற. நான் அவன் வேற கல்யாணம் பண்ணிக்க முடியாது அந்த ஆள." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப விஜயும், அவங்க பொண்ணும் அ "மிஸ்" அப்படி சொல்லிட்டு வேகமா வர்றாங்க. உடனே "ஆ" அப்படின்ட்டு காவேரி செம கோவத்தோட, "இப்ப எதுக்கு வந்திருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட கேட்குறாங்க. உடனே தெரியலடி" அப்படி சொல்லிட்டு சாரதாவும், "வாங்க தம்பி, அம்மு எப்படி இருக்க?" அப்படி சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. "இல்ல பாட்டி, எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சா, இப்ப பரவால்ல." அப்படி சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. "அ தங்கம், நல்லபடியா வந்துட்டீங்க. அதுவரைக்கும் சந்தோஷம்." அப்படின்ட்டு சாரதா அந்த குழந்தைய தூக்கி முத்தம் குடுக்குறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "என்ன இந்த நேரத்தில திடீர்னு வந்திருக்கீங்க? நீங்க வாட்டுல எந்த டைம்னாலும் வருவீங்களா?" அப்படி சொல்லிட்டு விஜய் கிட்ட கோவமா பேசுறாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, "இல்லங்க, அம்மு தான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. நான் தான் நைட் டைம் வேண்டான்னு சொன்னேன். ஆனா அம்மு இப்பவே மிஸ்ஸ பார்க்கணும், மிஸ் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சா. அதனால என்னால மறுக்க முடியலங்க. சாரிங்க, உங்க டைம நான் இது பண்ணிட்டேனா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சாரதா வந்துட்டு, "இல்ல தம்பி, நீங்க எப்பனாலும் வரலாம், போகலாம்." அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி அங்க கடுப்பா, "அம்மாவுக்கு வேலையே இல்ல. இவருக்கு ஓவரா இடம் குடுக்க போய் தான் இப்ப பொண்ணு கேட்குற அளவுக்கு வந்திருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனேவும் இங்க விஜய் இருந்துகிட்டு உட்காந்துருக்காங்க. "தம்பி, உங்களுக்கு நான் டீ கொண்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா டீ எடுத்துட்டு வர போறாங்க. உடனேவும் இங்க காவேரி விஜய பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த குழந்தை இருக்கும்போது இப்ப பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கிறாங்க. "ஆமு, என்ன பண்றீங்க மிஸ்?" அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு, அங்க காவேரி ஏதோ பண்ணத அந்த குழந்தையும் அங்க டிராயிங் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்குது. உடனேயும், "சரிடா, அவங்க மிஸ்ஸ பார்த்துட்டுல கிளம்பலாம்." அப்படி சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. விஜய் இருந்துட்டு, "இல்லப்பா, நான் மிஸ்ஸோடயே இருக்கிறேன்ப்பா. நீங்க வேணா கிளம்புங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொன்னதும், "என்ன இப்படி சொல்ற? வாடா, மிஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும். நேத்தெல்லாம் ரெஸ்ட் எடுக்கவே இல்ல. நம்ம நம்ம வீட்டுக்கு போகலாம்." அப்படி சொல்லிட்டு சொன்னதும், சாரதா வந்துட்டு, "இருக்கட்டும், குழந்தை ரொம்ப ஆசைப்படுறாள்ல. இங்க இருக்கட்டும். நீங்க வேணா போயிட்டு வாங்க தம்பி. காலையில வந்து கூட்டு போங்க ஸ்கூலுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், காவேரி அவங்க பாட்டுல கூட்டு போனாரும் போவாரு. இவங்க என்னமோ இருக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே பொங்கி எழுறாங்க மனசுக்குள்ள. ஆனா வெளியில காட்டாம இருக்காங்க. இந்த நேரத்துல விஜய் வந்துட்டு, "சரிங்க மிஸ், குழந்தைய பார்த்துக்கோங்க. நான் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. உடனேவும் காவேரி, அம்மு அங்க உட்காந்து டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. காவேரி பார்த்துட்டு, "இந்த பொண்ணுனால எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சாரதா வர்றாங்க. வந்துட்டு அம்மு கிட்ட, "என்னடா அம்மு, யார் கூப்பிட்டாலும் நீ போகக்கூடாதுடா. எதுக்காகடா போன?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும், "பாட்டி, அ என்ன அம்மா பார்க்கறதுக்காக கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதனால தான் நான் போனேன். ஆனா அந்த பேட் அங்கிள் என்ன ஏமாத்தி வேற எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டாங்க." அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. அத கேட்டுட்டு சாரதா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த பொண்ணு அம்மா பக்கத்துல இருந்தும் அம்மான்னு சொல்ல முடியாம நிலைமை நமக்கு இருக்குதே! அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து வருத்தப்படுறாங்க. இந்த நேரத்துல காவேரி இருந்துட்டு, "பாருடி, இந்த குழந்தைய பாரு. அம்மா பாசத்துக்காக எவ்வளோ ஏங்குது. உன்ன அம்மா மாதிரி நினைச்சுக்கிட்டு உன்கிட்ட பழகிக்கிட்டு இருக்குது. ஏன்டி, நீ இந்த குழந்தைக்காகனாச்சும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிடி. நீ தான் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்றல்ல. அதுக்காகனாச்சும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதியேன்." அப்படி சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. "என்னம்மா சொல்ற? எனக்கு தான் கல்யாணத்துல விருப்பம் இல்ல." காவேரி அந்த குழந்தைகிட்ட, "நீ உங்க அம்மாவ இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா மிஸ், நான் எங்க அம்மாவ இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. எங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னே எனக்கு தெரியாது." அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. உடனேவும், "என்ன, அவங்க அம்மா ஃபோட்டோவ கூட அந்த குழந்தைக்கு காமிக்காம இருந்திருக்காங்களே! ஏன் அவர் இப்படி காமிக்காம இருந்திருக்காரு? ஒண்ணும் புரியலையே! அப்பன்னா அவர் எவ்வளோ செல்ஃபிஷ்ஷா இருந்திருப்பாரு. அதனால தானே குழந்தைக்கு கூட அம்மாவோட ஃபோட்டோவ காமிக்காம இருந்திருக்காரு." அப்படி சொல்லிட்டு காவேரி மனசுல விஜய பத்தி தப்பாவே நினைக்கிறாங்க. உடனே சாரதா கிட்ட போய் சொல்றாங்க. "இங்க பாரும்மா, அந்த குழந்தைகிட்ட அவங்க அம்மா ஃபோட்டோவ கூட காமிக்காம இருந்திருக்காரு. அவங்க 2 பேத்துக்கும் சண்டையாவே இருக்கட்டுமே! அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா ஃபோட்டோவ காமிச்சிருந்திருக்கலாம்ல. அந்த குழந்தை எவ்வளவு ஏக்கத்தோட அம்மாவ பார்க்கணும்னு ஆசையா யாரோ கூப்பிட்டாங்கன்னு கிளம்பி போயிட்டு இருந்திருக்கு. ஏன் இப்படியெல்லாம் பண்ணணும்?" அப்படி சொல்லிட்டு இங்க காவேரி சாரதா கிட்ட சொல்றாங்க. உடனே சாரதா வந்துட்டு, "ஏய், அவங்களுக்கு என்ன நிலைமைன்னே தெரியல. அது தெரியாம நீ பாட்டுல பேசாத. அந்த பொண்ணு எந்த நிலைமையில இருக்குதோ, 2 பேரும் ஏன் பிரிஞ்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அது தெரியாம நீயாவே பேசாதடி." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. "எனக்கு என்னமோ ஏதோ தப்பா இருக்குதும்மா." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "இங்க பாரு, இந்த குழந்தைக்காகனாச்சும் இந்த கல்யாணத்துல நீ சம்மதிக்கணும்." அப்படி சொல்லிட்டு கேட்டதும் காவேரி வந்துட்டு, "நான் கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க." அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இந்த குழந்தையும் தூங்குது. அந்த குழந்தை காவேரி கிட்ட அவ்வளவு அட்டாச்டா படுத்து தூங்கிடுது. மறுநாள் காலையில காவேரி பக்கத்துலயும் படுத்து கிடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு சாரதாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
தாத்தா இருந்துட்டு, "அம்முவ பார்க்கவே இல்ல. அம்மு எங்கடா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, "தாத்தா நைட்டு காவேரி கிட்ட இருக்க போறேன்னு சொன்னா. அதனால காவேரி கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன். அதான் இப்ப எந்த பயமும் இல்லல்ல தாத்தா. அதனால தான் காவேரி கிட்டயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். பாவம் காவேரி பக்கத்துல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறா." அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் வந்து சொல்றாங்க. உடனேயும் தாத்தா இருந்துட்டு, "அதான் நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். உனக்கும் காவேரிக்கும் கல்யாணம் பண்ண வைக்கலாம்னு நெனச்சிருக்கோம் விஜய். ஏன்னா காவேரிக்கு எப்ப பழைய ஞாபகம்லாம் வந்து நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றது. அதனால காவேரிக்கு கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்ல." நல்லா சாரதா அவங்ககிட்ட பேசணும். "காவேரி கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்கடா விஜய்" அப்படின்னு தாத்தா சொன்னதும், விஜய் இருந்துகிட்டு, இதுக்கு காவேரி சம்மதிக்கிறாளா என்னன்னு தெரியலையே தாத்தா. நான் வேற என் ஒய்ஃப் உயிரோட இருக்கான்னு வேற காவேரி கிட்ட சொல்லிட்டேன். அதனால அவ என்ன முடிவு எடுக்கிறான்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் வந்து சொல்றாங்க. சாரதா எப்படியாவது சம்மதிக்க வச்சுருவான்னு நெனைக்கிறேன்டா" அப்படின்ட்டு தாத்தா சொல்றாங்க. இந்த நேரத்தில விஜய் இருந்துகிட்டு, "சரி தாத்தா, அம்முக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் ஸ்கூல்ல போயிட்டு அம்முவ விட்டுட்டு வரேன். காவேரி வீட்டுக்கு போயிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், "சரிடா பார்த்து போயிட்டு வா" அப்படின்ட்டு தாத்தா சொல்றாங்க. இங்க நேரா விஜய் காவேரி வீட்டுக்கு கிளம்பி வர்றாங்க. எங்க பசுபதி அவங்க பையன் இறந்தது இந்த விஜய்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு, என்ன என் பையன கொன்னுட்டு அவன் பொண்ணோட பொண்டாட்டியோட சந்தோஷமா இருந்துருவானா? இருக்க விட்டுருவேனா?" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள சந்தோஷமா இருக்கவே விடமாட்டேன். அவங்கள ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு பசுபதி நேரா காஞ்சிபுரத்துக்கு வந்துடுறாங்க. காவேரி வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இங்க சாரதாவ அ பா பார்த்துட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க. வந்ததும் இங்க சாரதாவும், காவேரியும் ஷாக் ஆயி நின்னுட்டு இருக்காங்க. "இவன் எதுக்கு நம்ம வீட்டுக்கு திடீர்னு வந்திருக்கானே!" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே, "ஏய் எதுக்காக இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி கோவமா பேசுறாங்க. "என்ன காவேரி உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்லன்னு சொன்னாங்க. ஆனா என்ன மறக்காம இருக்கியே!" அப்படின்னு சொல்லிட்டு இங்க பசுபதி சொல்றாங்க. உடனே, "என்ன எதுக்காக இங்க வந்திருக்க? மரியாதையா கிளம்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்றாங்க. அந்த நேரத்தில மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அம்மு உள்ளேருந்து வர்றாங்க. "ஓ! இது உன் குழந்தை தானா? உன்ன மிஸ்ஸுன்னு கூப்பிடுது. நீ தான் அம்மான்னு அந்த குழந்தைக்கு தெரியாதா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்க காவேரிக்கு ஒண்ணும் புரியல. இந்த நேரத்தில பசுபதி, "என் பையன எல்லாரும் சேர்ந்து கொன்னுட்டு, நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா நான் அத விட்டுருவேனா? உங்க சந்தோஷத்த கெடுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், எங்க சாரதாவுக்கும், காவேரிக்கும் ஷாக் ஆயிடுது. "என்ன இப்படி பேசுறான்?" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அம்முவ கூப்பிடுறாங்க. "இங்க வா" அப்படி சொல்லிட்டு. "அம்மு நான் வரமாட்டேன்" அப்படி சொல்லிட்டு காவேரி பக்கத்தில ஒளிஞ்சுக்கிறாங்க. "ஏய் எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசு. மரியாதையா இங்கேருந்து கிளம்பிடு. பிரச்சனை பண்ற வேல வச்சுக்கிட்ட உன்ன சும்மா விட மாட்டேன்" அப்படின்ட்டு சாரதாவும், காவேரியும் ரொம்ப கோவமா பேசுறாங்க. இந்த நேரத்தில விஜய் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தா இங்க பசுபதி இருக்கிறத பார்த்துட்டு விஜய்க்கு ஷாக் ஆயிடுது. "ஏய் உன்ன தான்டா தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன இங்க வந்து நின்னுட்டு எங்க குடும்பத்தில உள்ளவங்கள மிரட்டிக்கிட்டு இருக்கியா? உன்ன சும்மா விட மாட்டேன்" அப்படின்ட்டு பசுபதிய போட்டு விஜய் வந்து அடிக்க போறாங்க. உடனே பசுபதி இருந்துட்டு, "என்ன நான் தனியா வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா?" அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆட்கள. "இவன அடிடா" அப்படி சொன்னதும், விஜய் வந்து எல்லாத்தையும் அடிச்சு போடுறாங்க. உடனே பசுபதிய பார்த்துட்டு, எதுக்காக இங்க பிரச்சனை பண்ண வந்திருக்க? உன் பையன் செத்தது ஞாபகம் இல்லையா? அதுக்காக இங்க பிரச்சனை பண்ண வந்திருக்கியா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பசுபதி இருந்துட்டு, "என் பையனே என்ன விட்டு போயிட்டான். நீங்க எப்படிடா சந்தோஷமா இருக்கலாம்? உங்கள சந்தோஷமா இருக்கவே விட மாட்டேன்" அப்படின்ட்டு பசுபதி சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "உன்னால எதுவும் பண்ண முடியாது. உன்ன போலீஸ்ல தான் பிடிச்சு குடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாங்க. அதுக்குள்ளே பசுபதி அங்கருந்து விஜய தள்ளிவிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.